ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து மியூசிக். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில் வந்து இசை என்பது ஒரு முக்கியமான ஒன்றாக இருக்குது. அவன் பிறக்கும் தருவாயிலிருந்து அவன் இருக்கும் தருவாய் வரைய அந்த இசை எனக்கு தொடர்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து சைக்காலஜிஸ்ட் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, நம்ம மியூசிக் கேட்கும் போதோ இல்லை ப்ளே பண்ணும்போதோ நம்மளுடைய பிரெயினில் வந்து டொபமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து செக்ரேஷன் ஆகுது. அது வந்து என்ன பண்ணுதுன்னா நம்மளுடைய பிரெயினையும் நம்மளுடைய நியூரான்ஸையும் ஆக்டிவாக வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் ஒருவேளை நீங்கள் டிப்ரெஷனில் இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டெம்பராக இருக்கலாம், நீங்கள் மியூசிக் கற்றுக்கும் போதோ இல்லை வந்து இயரிங் மியூசிக் நல்லா மெலடிஸ் வந்து கேட்கும்போது உங்களுடைய பிரெயினோட அந்த ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்குது. உங்களுக்கு வந்து வீட்லேயே மியூசிக் கற்றுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும், ஆனால் எங்கேயும் வெளியே கிளாஸுக்கு போக முடியாது. கிளாஸ் எல்லாம் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹை காஸ்ட் வந்து ஃபீஸாக வந்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அது மாதிரி இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஆன்லைன்லேயே ஒரு கிளாஸு, ஓகேவா, யூடியூப்பில் வந்து உங்களுக்கு வந்து நிறைய வந்து கிளாஸஸ் வந்து இருக்குது. அதில் இந்த பேசிக் கீபோர்டை வச்சு எப்படியெல்லாம் நம்ம ப்ளே பண்ணலாம், எப்படி ஈஸியான மெத்தடில் ப்ளே பண்ணலாம், எப்படி ஈஸியாக வந்து லேர்ன் பண்ணலாம் அப்படின்னு வந்து இந்த கிளாஸில் வந்து ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து மியூசிக்கு எது அடிப்படை அப்படின்னா ஸ்வரங்கள் வந்து அடிப்படை. இந்த சரிகம பதனிசான்னு சொல்கிறோம்ல, மொத்தம் 7 ஸ்வரங்கள் இருக்குது. அந்த ஸ்வரங்கள் தான் அடிப்படையாக இருக்குது. அடுத்தது வந்து எது அடிப்படையாக இருக்குன்னா இயரிங் நாலேஜ் அப்படின்னு சொல்லுவோம். மியூசிக் வந்து நம்ம எந்த அளவுக்கு கேட்குறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் என்ன பண்ண முடியும்னா ப்ளே பண்ண முடியும். ஒரு சின்னதாக ஒரு பேசிக் கீபோர்டு நீங்கள் வாங்கிக்கோங்க, உங்கள் வீட்டில் வாங்கி வச்சுட்டு நீங்கள் வந்து அதை ப்ளே பண்ணும்போது உங்களுடைய டிப்ரெஷனோ இல்லைன்னா உங்கள் ஷார்ட் டெம்பரோ உங்களுடைய அந்த டயர்ட்னஸ் எல்லாமே வந்து கம்மியானால வந்து இந்த கிளாஸை வந்து ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஈஸியான மெத்தடில் வந்து நான் சொல்லித்தரேன். உங்களால் கண்டிப்பாக ப்ளே பண்ண முடியும், நம்பிக்கை. இப்போ நம்ம பிக்சரில் பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஒரு நார்மல் கீபோர்டு, Yamaha 275 அப்படின்ற ஒரு கீபோர்டு தான் பார்த்துட்ருக்கோம். இதில் மொத்தம் எத்தனை கீஸ் இருக்குன்னா பிளாக் கீ, அடுத்தது வந்து ஒயிட் கீ சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா 62 கீஸ் இருக்குது. 5 ஆக்டிவாக கீபோர்டு அப்படின்னு சொல்லுவோம் இதை, ஓகேவா. இப்போது இதில் வந்து கார்ட்ஸை வந்து எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணது அப்படின்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கீபோர்டில் வந்து ஃபஸ்ட்டு 2 பிளாக் கீ இருக்கும், இங்கேயும் 2 பிளாக் கீ இருக்கா. அடுத்தது அனதர் செட் ஆஃப் கீ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3 பிளாக் கீ வந்து சேர்ந்துருக்கும், ஓகேவா. இந்த பிளாக்கை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஷார்ப் கீஸ்ன்னு சொல்லுவாங்க, இந்த ஒயிட்டை வந்து ஃப்ளாட் கீஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போது ஷார்ப் 2ம் ஒரு செட்டில் வருது, அடுத்தது வந்து ஷார்ப் 3 பிளாக் கீஸும் ஒரு செட்டில் வருது, ஓகேவா. அப்போது இந்த 2 பிளாக் கீஸ்க்கும் முன்னால் இருக்குல்ல, இந்த பிளாக் கீக்கு முன்னால் இருக்குல்ல, அதை தான் வந்து சா அப்படின்னு சொல்லுவோம். கர்நாடிக்கில் சா அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வெஸ்டர்னில் பார்த்தீங்கன்னா இதை சி அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா. அப்போது இது எத்தனை ஆக்டிவாக இருக்குன்னா மொத்தம் 5 ஆக்டிவாக இருக்கிற ஒரு கீபோர்டு தான் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துட்ருக்குது. ஃபஸ்ட்டு வந்து என்னென்ன கார்ட்ஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குன்னா சி. வெஸ்டர்ன் நம்ம ஃபஸ்ட்டு வந்து கர்நாடிக்கில் கற்றுக்கலாம். கர்நாடிக்கில் ஃபஸ்ட்டு நான் சொன்ன ஒயிட் கீக்கு வந்து ஃப்ளாட் கீஸ்ன்னு சொல்லுவோம். அட் த சேம் டைம் இந்த பிளாக் கீஸ் வந்து ஷார்ப் கீஸ்ன்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போ ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் கீயில் எதெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளாட் கீயில் என்ன இருக்குன்னா வெஸ்டர்னில் சொல்லும்போது சி, டி, இ, எஃப், ஜி, ஏ, பி, சி, ஓகேவா. இதை வந்து என்ன சொல்லுவோம்னா கர்நாடிக்கில் சொல்லும்போது சாரி கமா பாதனி சா. அப்போது என்ன பண்ணுது, ஒரு ஸ்டெப்ஸில் நம்ம வந்து படியில் வந்து என்ன பண்ணுறோம், ஒரு ஏணியில் ஏறும்போது எப்படி சின்ன படியிலேருந்து மேலே போவோம்ல, அதே போல் இங்கே சவுண்டு என்ன பண்ணுதுன்னா வேரி ஆகுது பாருங்கள். ஓகேவா. அப்போ சவுண்டு என்ன பண்ணுதுன்னா அதோட ஸ்ருதின்னு சொல்கிறோம்ல, இதோட ஸ்ருதி வந்து கூடிகிட்டே போகுது. அப்போ இதோட சவுண்டு வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அப்போ இது பேர் வந்து கர்நாடிக்கில் சொல்லும் போது ஆரோகணம்னு சொல்லுவோம், ஓகேவா. அப்போது சரி கம பாதனி சா, இது வந்து ஆரோகணம். இப்போ வந்து ரிட்டர்ன் வர்றது, ஓகேவா. இப்போ என்ன பண்ணுவோம், இந்த சியில் ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது, சியில் முடியுது, ஓகேவா. இதுதான் வந்து ஒரு ஆக்டிவான்னு சொல்லுவோம். இப்போ சியில் ஸ்டார்ட் ஆகி சியில் முடியும் போது திரும்ப ரிட்டர்ன் வருது இல்லை, அந்த ரிட்டர்ன் வர்றது அவரோகணம் பார்க்கலாம். சானி தாப்பா மகரி சாம், திரும்ப ரிட்டர்ன் நான் போகிறேன் பாருங்க. சாரி கமா பாதனி சா, சானி தாப்பா மகரி சா,
ஓகேவா. இதுதான் வந்து சி மேஜர் அப்படின்னு சொல்லுவோம். கிட்டத்தட்ட வந்து 56 லீட் கார்ட்ஸ் இருக்கு. அதை வந்து ப்ராக்டிஸ் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து நான் உங்களுக்கு வந்து சி மேஜர் சொல்லித்தரேன். ஓகேவா. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா சிலேருந்து ஸ்டார்ட் ஆகி வரிசையாக போகிறது தான். இப்போ சி மேஜர் பார்க்க போகிறோம். சாரி கமா சாரி கமா சாரி கமா கண்டினியூ அதை ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட வந்து ஒரு 50லேருந்து ஒரு 100 டைம்ஸ் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ராக்டிஸ் பண்ணணும். சாரி கமா இது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து இந்த சிலேருந்து ஆரம்பிச்சுங்க. சானி தாப்பா சானி தாப்பா சானி தாப்பா. ஓகேவா. இந்த பக்கம் வந்து சரிகம பதனிசா, இந்த பக்கம் வந்து சானி தாப்பா. ஓகேவா. இந்த பக்கம் வந்து ஆரோகணம் போகிறோம், இந்த பக்கம் வந்து ஆரோகணம் போகிறோம். ஓகேவா. சாரி கமா சாரி கமா சாரி கமா பதனிசா சானி தாப்பா மகரிசா சாரி கமா பதனிசா சானி தாப்பா மகரிசா. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல வந்து எப்படி நான் வந்து என்னுடைய அந்த ஃபிங்கரை வந்து சேஞ்ச் பண்ணுறேன்னு பாருங்கள். சாரி கமா பா இது மாதிரி சேஞ்ச் பண்ணினா திரும்ப வந்து ஃபர்ஸ்ட் ஃபிங்கர் வந்துடுச்சு, செகண்ட் ஃபிங்கர் தனிசா சாரி கமா பதனிசா சானி தாப்பா மகரிசா. ஓகேவா. இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கார்டு எப்படி ப்ளே பண்ணது இதே மாதிரி கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கீபோர்டு ப்ளே பண்ணலாம். சாரி கமா பதனிசா சானி தாப்பா மகரிசா சாரி கமா பதனிசா சானி தாப்பா மகரிசா சாரி கமா சாரி கமா சாரி கமா பதனிசா சானி தாப்பா சானி தாப்பா சானி தாப்பா மகரிசா சாரி 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 கமா சாரி கமா சாரி கமா பதனிசா சானி தானி சானி சானி தாப்பா சானி தாப்பா சானி தாப்பா மகரிசா. சா சாரி ரி க க மாமா பாப்பா தாதா நீ நீ சா 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 சா. இது மாதிரி கண்டினியூவாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஈஸியாக கீபோர்டை வந்து ப்ளே பண்ணலாம்.